Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நிறைய பேர் இன்றைக்கு உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விசுவாசத்து நிமித்தமாகவோ அல்லது ஊழியத்தின் நிமித்தமாகவோ எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடுகிறது. இதை எப்படி அணுகுவது, இது எங்கிருந்து வருது, ஏன் வருது, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். இது எப்படி அணுகுவது என்பதையும் புரிந்து கொள்ள வேணும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்ப உலகத்தில் ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த பிசாசானவன் அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறான். காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஆங்கிலத்தில் வருது. அவன் அப்படி இருந்துகிட்டு என்ன பண்றான்னா, எல்லாருடைய மனதையும் குருடாக்கிட்டு இருக்கிறான். ஏன் குருடாக்கிட்டு இருக்கிறான்? இந்த ஒளி பிரகாசம் அவர்களுக்கு கிடைக்காதபடிக்கு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த உபத்திரவத்துக்கு பின்னால யார் இருக்கிறதுனா இந்த பிசாசானவன். ஏன்னா அவன் ஜனங்கள் சுவிசேஷ ஒளியை அடையாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்க விரும்புகிறான். நாம சுவிசேஷ ஒளியை பிரகாசிக்க பண்ணும்படியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப பாருங்க, நல்ல தேவ பக்தியா நடக்க விரும்புகிற யாவரும் என்ன படுவார்களாம்? துன்பப்படுவார்கள். ஏன்னா அவங்கள டார்ச்சர் பண்றதுக்குனே ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கிறான். சிலர் சொல்றாங்க, ஐயோ அப்பன்னா விட்டுருங்க ஆளை, எனக்கு என்னத்துக்கும் தேவ பக்தியாகுது, இதாவது முன்ன வாழ்ந்த வாழ்க்கையே போகலாம் தேவலாம் போல இருக்க, நான் போய் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் இவங்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி வாழ்ந்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதமும் பெற முடியாது, அழிந்து போக வேண்டியதான். அவனுடைய வழியில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்வு இல்லை. அவனுடைய வழி என்னவா இருக்குது? அழிவாக இருக்கிறது. அதனால தான் அந்த வழியில் இருக்க முடியாது, நம்ம இருக்கக்கூடாது. என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, இவன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி, இந்த வழிக்கு வந்துடணும். ஏன்னா இந்த வழியில உபத்திரம் இருக்கலாம், ஆனால் இதனுடைய முடிவு வாழ்வு ஜீவனாய் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 15ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த உபத்திரவத்தை எப்படி கையாளுறாரு பாருங்க. அவரும் நம்ம போல மனிதனா இந்த உலகத்தில் வாழ்ந்து எவ்வளவு உபத்திரவத்தை சந்திச்சாரு, எப்படி அதை கையாளுறாரு என்பதை கவனியுங்க. இதுதான் வின்னருடைய மெத்தட். 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இப்போ பாருங்க, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு சொன்னால், உங்களை பகைச்சா அது என்ன பகைச்ச உலகன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களையும் பகைக்கும். நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க நீங்கள் உலகத்தார் இல்லைன்றது? உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் உலகத்தார் இல்லைங்கிறது நிரூபணமாயிடுச்சு. ஏன்னா உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும், அவங்கள போலவே இருக்கவங்கள சிநேகிக்கும். அதே மாதிரி இருக்கிற ஆளை, அதே பேச்சு, அதே நட, அதே வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஆளை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பாய்க்கிறது. பாருங்க, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம வித்தியாசமான ஒரு இனமாக இருக்கிறோம். இந்த உலகத்தையே ஜெயிக்கிற இனமாக இருக்கிறோம். இந்த உலகத்தோடு கலந்து ஒன்றரை கலந்து போயிடுற இனம் அல்ல, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு இனமாக நாம இருக்கிறோம். இப்ப பாருங்க 20ஆம் வசனம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அப்ப பாருங்க, என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். துன்பப்படுத்தலைன்னா தான் கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா உங்களையும் துன்பப்படுத்துவார்கள்ன்றாரு. பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற துன்பம் என்பது அது அப்படியே ஒரு பேக்கேஜாக வந்துடுது. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் சொல்லும்போது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எவனா சுவிசேஷ நிமித்தம் எல்லாத்தையும் விட்டு வந்திருந்தான்னா எனக்கு 100 தனியாக தருவேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம்.
29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக 10:29, மார்க் 10:29. இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரியும். இம்மையிலே எப்படி வருமா ஆசீர்வாதம்? துன்பங்களோட கூட. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போதிக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க சொல்றீங்க, துன்பங்களை விசுவாசிக்கணும். துன்பத்தை விசுவாசிக்கவே வேண்டியது இல்லையா? அது பேக்கேஜில் வந்துடுது தானாவே. இப்போ நான் பிரசங்கம் பண்றது நீங்க விசுவாசிக்கன்னு சொல்லலை, விசுவாசிக்காமலே அது வரும். நீங்க இதுக்கு வேண்டிக் கொள்ளவும் வேண்டியதில்லை, விசுவாசிக்கவும் வேண்டியதில்லை, கர்த்தாவே இதை தாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஹலோ, சிலர்கள்லாம் பாருங்க புத்தி விபரீதமா இருக்குது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கிக்கிறீங்க, அதுக்கு விசுவாசிக்க சொல்றீங்க. துன்பத்துக்கும் நான் விசுவாசி, துன்பத்துக்கு விசுவாசிக்காமலே கூட வந்துடுது. ஆசீர்வாதம் வரும்போதே கூட என்ன பண்ணுது? ஒட்டிக்கிட்டே வருது. ஆனா எனக்கு ஆசீர்வாதம், துன்பத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அது ஏசிட்ட கத்துக்கிறேன் நான் எப்படின்னு. ஹலோ, அதான் என்னுடைய அப்ரோச். துன்பத்துக்கு பயந்து ஓடுற ஆள் இல்லை, துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இயேசு வண்டியில் கற்றுக்கிறேன், பேதுரு வண்டியில் கற்றுக்கிறேன், பவுல் வண்டியில் கற்றுக்கிறேன், எப்படி அவங்களெல்லாம் துன்பத்தை சமாளிச்சாங்கன்னு பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேண்டும். நான் பிசாசின் வழியில் நடக்க போகிறதில்லை, அவனுடைய வழியில் வாழ போகிறதில்லை. நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக தான் வாழ விரும்புகிறேன். துன்பம் வர்றதுன்னா வரட்டும். இந்த சுவிசேஷத்து நிமித்தமாக இயேசு நிமித்தமாக வர்ற துன்பத்தை எப்படி கையாளுறதுன்றத வேதம் எனக்கு போதிக்குது. அது எனக்கு துன்பம் வந்து ஜெபம் பண்ணி வர்றதில்லை, விசுவாசிச்சு வர்றதில்லை, அது ஆசீர்வாதத்து கூடயே வந்துடுது. அது வரும்போது என்ன செய்யறோன்றது தான் போதிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கீங்களா? சிலர் வந்து இந்த பெர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு. நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் எதிர்பார்க்க கூடாது பிரதர், துன்பத்தையும் எதிர்பார்க்க. நீங்க ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அது சும்மா வருங்க. நீங்க எதிர்பார்த்தா வருது துன்பம். நீங்க பெரிய எதிர்பார்த்து அப்புறம் துன்பம் எதிர்பார்த்ததுனால வருதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எதிர்பார்க்காமலே அது வந்து கதவை தட்டிட்டு நிற்கிது அது துன்பம். அது வரும்போது என்ன செய்யணுன்றதுக்கு ரெடியா நம்ம இருக்க வேணும். சிலருக்கு இதே வேலை பாருங்க, துன்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க. அது தேட வேண்டியதில்லை, அது தானாக வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரியும், வரும்போது அதை பார்த்துக்கலாம். அதை ஜெயிக்கிறது எப்படின்னு வழி நமக்கு தெரியும், அதை தான் போதித்துட்டு இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்திலிருந்து. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதாவது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, சும்மா நீங்களே போய் வம்ப விலைக்கு வாங்கி சண்டையை வாங்கிட்டு வந்துட்டு இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுறேன் பிரதர்ன்னு சொல்லக்கூடாது. என் நிமித்தம், நீதி நிமித்தம், நல்லது செஞ்சது நிமித்தம், எந்த தப்பும் செய்யாமல் நல்லது செஞ்சது நிமித்தம் வேண்டாத பேச்சுகளையும் இதையும் வாங்கிறது, அதை சொல்லியிருக்குது. அப்படி செய்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்த வசனம் கவனிங்க. அப்போ என்ன பண்ணணும்? உங்களை பற்றி பொய்யாய் சொல்வார்களானால், தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால், பொய்யாய் சொல்வார்களானால் என்ன பண்ணணும்? 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹலோ, என்ன பண்ணுமா? யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசி அவதூற பரப்பி எல்லாம் செய்யும்போது நல்லா 4 குதி குதிச்சு கையை உயர்த்தி அல்லேலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு 2 பாட்டு பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் அர்த்தம் இங்கே. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? இயேசு சொல்லித்தரார் எப்படி ரியாக்ஷன் இருக்கணும். வின்னருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா, சந்தோஷப்படுங்க, நீங்கள் எதுவும் தப்பு செய்யலை. அதான் நம்மளை பற்றி தவறாக பேசும்போது முதல்ல ஒன்று கவனிக்கணும், நம்ம அதை செஞ்சுருக்கிறோமான்னு கவனிக்கணும். ஹலோ, அவங்க தவறாக பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோமா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறோமான்னு கவனிக்கணும். தப்பு பண்ணியிருந்தோம்னா சத்தம் போடாமல் அந்த தப்பை சரி பண்ணிட்டு எப்போவுமே கரெக்டாக இருக்கா மாதிரி பாருங்கள். எப்படிலாம் ஐடியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் எப்போவுமே கரெக்டு தான்ற மாதிரி போய்க்கணும்.
அவன் சொன்ன தப்புல நம்மளாவது லாபம் காணணும், கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அவன் சொன்ன தப்புல உண்மையாகவே நம்முடைய தவறை சுட்டி காட்டியிருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணிக்கணும், சத்தம் போடாமல் சரி பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு இருக்கணும். இனிமே அந்த கீரல் விழக்கூடாது, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், இப்படி பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இனிமே கரெக்டாக இருந்துக்குவேன், இனிமே இப்படி பேசுறதுக்கு எந்த சான்ஸும் யாருக்கும் கிடைக்காதுன்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ்ந்து காட்ட வேணும் இல்லையா? அது செய்யணும். ஆனால் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. அவதூறாக பேசுகிறாங்க, பொய்யான மொழிகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நல்லா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்றாரு. சந்தோஷப்பட்டு, ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளுடைய லீகில் சேர்ந்துடுறீங்க, அந்த லெவலுக்கு வந்துடுறீங்க. எலியா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இப்படி அந்த மாதிரி லெவலில் வந்துடுறீங்க, பெரிய ஆளாயிடுறீங்க. உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், சும்மா அவதூறாக பொய்யான மொழிகளை பேசுகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஹலோ, பைபிளில் இருக்க பெரிய பெரிய மனுஷர்கள் தீர்க்கதரிசிகளுடைய லெவலுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால சந்தோஷப்படுங்கள். ஒன்றுமே செய்யாத ஆளை பற்றி யாரும் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஹலோ, ஒருத்தர் சொன்னார், அவரை பற்றி இப்படிலாம் கேள்விப்படுறேன்னு பிரதர். ஆமாம், அவர் கொஞ்சம் நல்லா எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு, நல்லா கேள்விப்படுவீங்க சிலதெல்லாம். யாராவது ஒருத்தன் என்னத்தையாவது பரப்பி விட்டுட்டு இருப்பான். சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு திரும்பவும் சொல்றாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, இயேசு நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி, அதாவது உங்களை அந்த கிளப்லேருந்து, அசோசியேஷன்லேருந்து, சில நேரத்தில் சர்ச்சில் இருந்தே, இல்லை வீட்டில் இருந்து, இதிலெல்லாம் இருந்து உங்களை புறம்பாக்கி, உங்களை வெளியே தள்ளி, உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எந்நாளிலே? உங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண அந்த நாளிலே, புறம்பாக்குன அந்த நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே தான் உங்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ பேதுரு என்ன சொல்றார்? இயேசு சொன்னதை கவனிச்சோம், பேதுரு சொல்றதை பாருங்க. இவங்க எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்காங்க, உபத்திரவத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இவங்க சொல்றது கொஞ்சம் கவனிக்கணும், ஏன்னா ரொம்ப அர்த்தமிக்க விதத்தில் சொல்றாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. பைபிளை வாசிக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி நல்லா கவனிக்கணும். நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. இட் இஸ் த வில் ஆஃப் காட் தட் யூ புட் டு சைலன்ஸ் தேர் இக்னோரன்ஸ் வித் வெல் டூயிங். முட்டாள்தனமாக ஏதோ பேசுகிறாங்க பாருங்க, அவதூற பரப்புறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர்களை எப்படி சைலண்ட் ஆக்குறது, அவருடைய வாயை எப்படி அடக்குவது, அவர்களை எப்படி அமைதிப்படுத்துவது, அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அவர்களை போட்டு பயமுறுத்தி அவங்கள அடித்து பிடிச்சி அப்படி பண்ணுறதில்ல. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுறதில்லை. எப்படி பண்ண சொல்லியிருக்குது? தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குதான்? நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே. எப்படி சொல்லியிருப்பாருங்க? தேவனுடைய சித்தம் என்னவா? நீங்கள் நன்மை செஞ்சு 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 அவனுடைய வாயை அடைச்சி போடுங்கன்றார். யாருடைய வாயை? உங்களுக்கு எதிராய் பேசுறனுடைய வாயை அடைச்சி போடுங்க. இதை புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் நீங்கள் போய் சண்டை போட்டு அவங்களை அடக்குவதுன்னு கிடையாது. தேவனுடைய சித்தம் நீங்கள் போய் வாக்குவாதம் பண்ணி அவர்களை அடக்குவதுன்னு கிடையாது. தேவனுடைய சித்தம் நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் தான் கரெக்டுன்னு நிரூபித்து அடக்குறது கிடையாது. தேவனுடைய சித்தம் எது? நீங்கள் செய்கிற நன்மையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து அவன் வாய் அடைக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்துறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்ன சொல்றாரு? தீமைக்கு தீமை சரி கட்ட வேணான்றார். அவன் தீமை செஞ்சானா நீங்கள் தீமை செய்கிறது, அவன் ஏற்று பேசினான்னா உனக்கு தான் பேச தெரியுமா, நான் பேசி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது.
ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதரையும் விலக்கி காத்து. என்ன நல்ல அட்வைஸ் பாருங்க. எத்தனை பேர் ஜீவனை விரும்புறீங்க? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புறீங்களா? நல்ல எதிர்காலத்தை, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதரையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி, அதாவது அவன் செஞ்சான்னு சொல்லி நம்ம திரும்ப செய்கிற அந்த மாதிரி பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஏன்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். 16ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு, அதாவது உங்களை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாக இருங்கள். உங்களை தூஷித்து உங்களை பற்றி தவறாக சொல்லுகிறவர்கள் நாளைக்கு வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கு. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவருடைய வழி இதுதான். ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஏன் இயேசு இப்படி இருக்கிறாரு? ஏன் மகிழ்ந்து களி கூறுங்கள்ன்றாரு? ஏன் சந்தோஷப்படுங்கள்ன்றாரு மற்றவங்க நம்மளை பற்றி பேசும்போது? ஏன்னா இந்த உபத்திரவங்கள்லாம் நம்மை தடுத்து நிறுத்த நாம் அனுமதிக்க கூடாது. நம்ம ஸ்லோ டவுன் பண்ண, நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் எந்த தாமதமும் ஏற்படுத்தக்கூடாது. டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நிறைவேற்றுவதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது எப்படின்னா, நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படி இருக்கிற நானே, தோல்வி எனக்கு கிடையாது, எனக்கு வெற்றி மட்டுமே. இன்னொருத்தன் பேசி என்னை கெடுக்க முடியாது, இன்னொருத்தன் எனக்கு தீமை செய்து நான் ஒன்று அழிந்து போகிறது கிடையாது. கர்த்தர் என்னை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும் அளவும் கர்த்தர் என்னை காப்பார். யாரும் அதை ஒன்றும் செய்யவே முடியாது. உபத்திரவத்தெல்லாம் பார்த்து அதை நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்க பிரதர்ன்னு, அப்படி சொல்லிட்டாங்க, வருத்தமாக இருக்குது பிரதர், மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா போச்சு, அன்னைக்கு பூரா போச்சு, அடுத்த நாள் பூரா போச்சு, எல்லாம் போச்சு. அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம வேலையை கவனிச்சா, நன்மை செய்வதிலேயே கவனமாக இருந்திருந்தா, அதுதான் வின்னர்ஸ் ஆட்டிடியூட். அதுதான் மோர் தென் கான்கரருடைய. அவர்களுக்கு மேலாக ரொம்ப உயர்ந்து நாம் இருக்கிறோம்.